Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. தன்னுடைய உழைப்பை மாத்திரம் மூலதனமாக கொண்டு வாழ்க்கை நடத்தும் ஒருவரை உங்களுக்கு தெரியுமா? அவரை இன்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உழைத்து தமது வாழ்வை முன்னெடுத்து செல்லாத எத்தனையோ பேரை நாம் காண்கின்றோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்காக உழைத்து வாழும் மனிதரே இவர். மட்டக்களப்பு பகுதியில் மஞ்சத்தொடுவாய் கிராமத்தில் வசிக்கும் மஹ்மூது லெபை அப்துல் ரசாக் என்ற 60 வயது முதியவர் தனது ஒற்றைக்காலால் சைக்கிளோட்டி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். சுமை தூக்கும் தொழிலை மேற்கொண்டு வந்த இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு சீமந்து மூட்டை தூக்கும் போது சீமந்து மூட்டை சரிந்து வீழ்ந்ததினால் தனது ஒரு காலை இழந்துள்ளார். காலை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காத இவர் தினமும் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒற்றைக்காலால் சைக்கிளோட்டி தனது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்றார். 5 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் தலைவரான இவர் தினமும் ஆடை வர்த்தகம் மூலம் கிடைக்கும் 200 முதல் 300 ரூபாய் வருமானத்தை வைத்து தமது குடும்பத்தை நடத்துகின்றார். இந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மற்றவங்களோட கை நீட்டாம ஒரு தன்மானத்தோட வாழணுங்கிற இதுல தான் செஞ்சுட்டு இருக்கேன். பிள்ளைகள் 5 பேர், 3 பொம்பளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள், எல்லாரும் சின்ன சின்ன ஆக்கள். அப்ப எனக்கு வந்த இதுவும் இல்லை. அப்ப எனக்கு என்ன பாக்குறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்ப அந்த நிலைமையில நான் பாட்டில் இருந்துட்டு நாள் போக போக எனக்கு மனம் சொல்லிச்சு, நம்ம ஒரு காலையாவது கலட்டி போட்டு வேறு என்ன ஒரு சொல்லி செய்யலாம் என்ற மனதில் ஒரு எண்ணம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதன் பிறகுதான் இந்த வியாபாரத்தை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடல் ஊனமற்றவர்கள் உழைத்து வாழ மறுக்கும் இந்த உலகில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக மஹ்மூது லெபை அப்துல் ரசாக் விளங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரம் மலர்ந்த மண்ணில் இருந்து தற்போது நாங்கள் நேரடியாக பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளினூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். காலை வேளையிலே உற்சாகமாக பலரும் தங்களுடைய உடலினை உறுதி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது.